விதியை மதியால் வெல்ல முடியுமா? கர்மாவிலிருந்து விடுபடும் முறைகள் மற்றும் இந்த தத்துவங்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்பதை விரிவாக பார்ப்போம். 1. விதியை மதியால் வெல்ல முடியுமா? Can intellect overcome fate? இந்து தர்மத்தில் விதி என்பது நாம் ஏற்கனவே செய்த கர்மாவின் விளைவு, பிராரப்த கர்மா. மதி என்பது நமது பகுத்தறிவு மற்றும் தற்போதைய முயற்சி. விதி ஃபேட், இது ஒரு காந்தம் போல நம்மை ஒரு குறிப்பிட்ட திசையில் இழுக்கும். உதாரணமாக, ஒருவருக்கு ஒரு விபத்து நடப்பது விதியாக இருக்கலாம். மதி வில் பவர், இன்டெலெக்ட். மதியை பயன்படுத்தி நாம் கவனமாக இருந்தால் அந்த விபத்தின் தீவிரத்தை குறைக்கலாம் அல்லது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறலாம். மார்க்கண்டேயன் கதை. மார்க்கண்டேயனுக்கு 16 வயதில் மரணம் என்பது விதி. ஆனால் அவனது அதீத பக்தியும் மதி முயற்சி சிவபெருமானின் அருளும் அந்த விதியையே மாற்றி அமைத்தது. இதிலிருந்து நாம் அறிவது, முயற்சியும் இறை அருளும் சேரும்போது விதியின் வேகத்தை குறைக்க முடியும். 2. கர்மாவை கடக்கும் வழிகள், வேஸ் டு டிரான்சென்ட் கர்மா. கர்மாவிலிருந்து விடுபட இந்து மதம் 4 முக்கிய யோக வழிகளை கூறுகிறது. அ. கர்ம யோகம், பாத் ஆஃப் ஆக்ஷன். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வது. நான் செய்கிறேன் என்ற அகந்தையை விட்டுவிட்டு இறைவனின் கருவியாக செயல்படும்போது புதிய கர்மா, ஆகாமிய கர்மா உருவாவது தடுக்கப்படுகிறது. அ. பக்தி யோகம், பாத் ஆஃப் டிவோஷன். இறைவனிடம் முழுமையாக சரணடைவது. ஒரு குழந்தை தன் தாயிடம் சரணடைவது போல நாம் இறைவனிடம் சரணடைந்தால் நம் கர்ம சுமைகளை அவர் தாங்கிக் கொள்வார் என்பது நம்பிக்கை. ஞான யோகம், பாத் ஆஃப் நாலேஜ். நான் இந்த உடல் அல்ல, நான் அழியாத ஆத்மா என்ற உண்மையை உணர்வது. நெருப்பு எப்படி பஞ்சு மூட்டையை எரிக்கிறதோ அதுபோல ஞானம் எனும் நெருப்பு பல பிறவி கர்மாவையும் எரித்துவிடும். ராஜயோகம், பாத் ஆஃப் மெடிடேஷன். தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி மூலம் மனதை அடக்குவது. மனதின் அலைகள் அடங்கும் போது கர்மாவின் பதிவுகள் மெல்ல மெல்ல அழியும். 3. கர்மாவும் வாழ்வின் நோக்கமும், த சிந்தசிஸ். இந்து மதத்தின்படி வாழ்வு என்பது ஒரு வகுப்புரை, கிளாஸ் ரூம். ஒவ்வொரு கர்மாவும் ஒரு பாடம். நிலை. கர்மாவின் செயல்பாடு. பலன். அறியாமை, கர்மாவிற்கு அடிமையாக இருத்தல். இன்ப மைனஸ் துன்பச் சுழற்சி. மறுபிறவி. விழிப்புணர்வு. நற்செயல்கள் செய்தல். அமைதியான வாழ்வு. புண்ணியம். ஞானம். கர்மாவை கடந்து நிற்றல். மோக்ஷம். விடுதலை. 4. ஒரு ஆழமான உண்மை. கர்மா என்பது நம்மை தண்டிக்க வரும் எதிரி அல்ல, அது நம்மை செதுக்க வரும் ஒளி. நாம் படும் கஷ்டங்கள் நம்மிடம் உள்ள தீய குணங்களை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தவே வருகின்றன. சுருக்கமாக சொன்னால், கடந்த காலம் மாற்ற முடியாது, விதி. நிகழ்காலம் உங்கள் கையில் உள்ளது, மதி. எதிர்காலம் நீங்கள் இன்று செய்யும் செயல்களின் முடிவு, ஆகாமிய கர்மா. இந்து மதத்தின் மற்றொரு முக்கிய அங்கமான குணங்கள், சத்வம், ராஜசம், தாமசம் மனிதனின் கர்மாவை எப்படி பாதிக்கின்றன என்பது பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா?